பாண்டியன் ஸ்டோர் இந்த வார சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மயிலை ஒட்டுமொத்தமாக இந்த வீட்டிலேருந்து கிளப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நம்ம பாண்டியன் இப்போ என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா, நம்ம தங்கமயிலோட பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் மறுபடியும் அங்கே கொடுத்துடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இதில் நம்ம தங்கமயில் சரி எப்படியாவது மாமாட்ட ஃபோன் போட்டு பேசியாவது நான் அவங்க மனசை மாற்ற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது யாருமே அவங்களோட ஃபோனை எடுக்கவே இல்லை. எல்லாருமே அவங்க ஃபோனில் அந்த தங்கமயிலோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த இதெல்லாம் எல்லாம் மறுநாள் காலையில் எல்லாம் நம்ம மீனாவும் நம்ம ராஜியும் அவங்க பொருளை எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் வண்டியில் ஏற்றி அனுப்பி விட்டாங்க. இங்கே தங்கமயில் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன் மாமா இன்னும் ஃபோனை எடுக்காமல் இருக்காரு, அப்போது அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி அம்மா பேச்சை கேட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சதுக்கு நம்ம வாழ்க்கையே போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம மாணிக்க வெளியே ஒரு வண்டி வந்திருக்கு, அதுக்கு ஜாமான்லாம் வந்திருக்கு அப்படிங்கவுமே தங்கமயிலு எல்லாம் போய் வெளியே பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன ஏதுன்ட்டு டிரைவர்கிட்ட கேட்குறாங்க. கேட்கவுமே பாண்டியன் ஸ்டோர் வீட்டிலேருந்து உங்கள் பொண்ணோட பொருள் எல்லாமே கொடுத்து விட்ருக்காங்கம்மா, எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே தங்கமயில் நம்ம வீட்டில் கோமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இவ எதுக்கு நம்ம ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, இவ ஃபோன் பண்ணால் நான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. அடுத்தது நம்ம பழனிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ராஜிக்கு எல்லாத்துக்குமே மாற்றுக்கட்டில் ஃபோன் பண்ணோமே நம்ம கோமதி என்ன சொல்கிறாங்க, நான் அவள் ஃபோனை யாருமே எடுக்கக்கூடாது, ஒழுங்காக அவன் நம்பரை ஃபுல்லாக பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே தங்கமயிலோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிடுறாங்க. நம்ம மீனாட சொல்கிறாங்க, என்னம்மா நல்ல வேலை, நீ என்ன உங்கள் அக்காட்ட போய் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லவும், நீயும் நம்பரை பிளாக் பண்ணி வை, இல்லைன்னா உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க அத்தை நான் பிளாக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிளாக் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம தங்கமயில் நேராக நம்ம பாண்டியன் ஸ்டோர் கடைக்கே போயிடுறாங்க சரவணனை பார்க்க. அங்கே போய் சரவணன் இருக்காரு. சரவணன்ட்ட மாமா அப்படின்னு சொல்லவும், ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு என் துணியெல்லாம் கொடுத்து விட்டீங்க அப்படிங்குமே, ஒழுங்கு மரியாதையாக போயிரு, நீ எதுக்கு இங்கே வந்த, இனிமேல் என் கண்ணுலேயே நீ பற்றாத அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. அடிக்க போகவுமே நம்ம பாண்டியன் சரவணா கொஞ்சம் பேசாம இரு, எதுக்கு நம்ம தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு, நீ பேசாம இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு மாமா அப்படின்னு சொல்லவுமே, நீ எதுவுமே என்கிட்ட பேசாதம்மா, நீ எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கங்க, தயவு செஞ்சு இந்த கடையை விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. தங்கமயிலும் அழுதுகிட்டே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.